என்னாச்சு? அதுல ஒரு கட்டெரும்பு கிடந்துச்சு. ஏப்பா எறும்பு கிடந்துருக்கு? மகுடாசுரன் பார்த்தேன். என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? ஹேய் அடேய், என்னடா கட்டெரும்பு கிடக்கு, மதுரை கட்டெரும்பு கிடக்கு, பார்த்தா நம்மள கொண்டு விடான்னு சொல்லி அப்படின்னு என்ன சொன்னா தெரியுமா? என்ன? ஐயா என்ன? மகுடாசுரா, சாமி கட்டெரும்பு கிடந்துச்சானால் கண்ணு உங்களுக்கு நல்லா தெரியுமா அப்படியா அப்படின்னு சொன்னா. இங்க இருக்க எறும்ப புறம் புடிச்சு கொண்டாந்து மதுவுல போடு 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 அப்படின்னு சொன்னாங்க. சரிதானே? ஆமா, அதான் நல்லது, நன்மை செய்யக்கூடியதை விடக்கூடாது, உடனே சாப்பிடணும். ஆமா, நீர் தான் வலைய வச்சு ஊத்திடுற. அப்போ இந்த மகுடாசுரனாகப்பட்டவன் என்னய்யா இப்படி 6 மாத உறக்கத்திற்காக ஓய்வெடுத்தா அவனுக்கு கை கால் பிடிச்சு விடணும். அப்பவும் தேவர்களுக்கு ஓய்வு கிடையாது. இப்படி திரு எடுக்கம் செய்து வரும்போது வரிசையா நின்று கொண்டே இருப்பாங்க. ஆமா, நிக்கக்கூடிய நேரத்துல சரி மூச்சை வெளியே விட்டான்னு சொன்னா அவங்க உங்க வரிசையில் நிப்பாங்க. அப்படியே மூச்சை உள்ள இழுத்தான்னு வைங்க, என்ன ஆகும்? அப்படியே மூக்கு உள்ள தேவர்கள் எல்லாம் போயிடுவாங்க. அதே இப்ப மகிடனோட மூக்கு உள்ள, அப்ப மூச்சை விட்ட பிறகுதான் வெளியே வர முடியும். அவன் உள்ள இருக்கும் போது மூக்குள்ள போறான். ஆமா, மூச்சை வெளியே விடும் போது சமுத்திரத்தை போய் முங்குறாங்க. அவரவர்கள் வரிசையில வந்து நின்னுக்கிடுவாங்க. ஆமா, நிக்கும் போது சரி, அதாவது உறங்கும் போதும் இடுக்கந்தான், முழித்திருக்கும் போதும் இடுக்கந்தான். சரிதானே? சரி, அதனால இவனை வதை முடிக்க வேணுமானா இவனை உறக்கத்திலிருந்து எழுப்ப வேணும் என்று எடா எடா மகுடாசூரா, எடா எடா மகுடாசூரா, எழுந்தரித்து வாடாயே, எழுந்தரித்து வாடாயப்பா, உன்னைத்தானே வதை முடி உமையவளு வந்திரு, எழுந்தரித்து வாடாயே, எழுந்தரித்து வாடாயே, அவனை எழுப்புவாள மாரியம், எழுந்தரித்து வாடா என்று அவ மாரியம்மா எழுப்பும் போது மாறி எழுந்தரித்து வாடா, உன்னை வதை முடிக்க உமையவள் நான் வந்திருக்கிறேன். பாவி கண்ணை கூட சிமிட்டி பார்க்கல. ஆனையை வரவழைத்த ஆனை காலால மிதிக்க சொன்னா, ஆனை காலை வச்சு மிதிக்கும் போது மகுடாசுரனுக்கு பவுடரு பஞ்சு வச்சு பவுடர் போட்டுக்க மாதிரி இருக்கு. ஆமா இருக்கு. ஆனை கால் எப்படி இருக்கும்? நல்ல வழுக்கையா இருக்கும். ஆமா, அதான் பஞ்சு போட்ட மாதிரி இருக்கு. சரி, ஆனை காலால் மிதிக்க அப்பவும் எந்திரிக்கல. ஆமா, இப்படியாகவே கடுவாய வரவழைத்தார். கடுவாய் வந்து கடிக்க அப்பவும் எந்திரிக்கல. அவனுக்கு எந்திரிக்கல. அப்போ இந்த பாவியை நம்ம எப்படித்தான் எப்படி எழுப்பது அப்படின்னு சொல்லி வெள்ளாடை வரவழைத்து வெள்ளாட்டு கால் குழம்பால திருக்க சொன்னான். ஐயா, வெள்ளாட்டு குழம்பு பார்த்திருக்கீங்களா? நல்ல சூப்பரா இருக்கும். ஐயோ, குழம்ப கேட்கல, வெள்ளாட்டினுடைய காலுடைய நகத்தை பார்த்திருக்கீங்களா? நகத்தை பார்த்தீங்களான்னு கேளுங்க. நீங்க குழம்பத்தான் சொல்லி வெள்ளாடு தன்னுடைய கால் குழம்பாலை மிதிக்க மிதிக்க சிவகாசி செல்லையாசாரி பத்த குரடு மாதிரி இருக்கும். அப்படி இருக்குமோ? ஆமா, செல்லையாசாரி வந்து இப்படி இருக்கும். அப்படியே வச்சு சரி வெள்ளாட்டு காலை வச்சு மிதிச்ச உடனே என்ன செய்யா? என்ன ஆகும்? வெள்ளாடு தன்னுடைய கால் குழம்பாலே மகுடாசுரன் காதில காலை கொண்டு இடுக்கி அதுக்கு பிறகு கட்டெரும்பு கடித்ததென்று காதை தட்டினான். கண் முழித்து பார்த்தான் மகுடாசுரன். என்ன செய்கிறா? அம்மா பெண்கொடியை யாரடி, நீ எங்கிருந்து வந்திருக்கிறாய்? மாய பெண்ணாக, சிறு பெண்ணாக பாப்பாத்தி பெண்ணு மாதிரி இருக்கு. நீங்களே யாரு? யாரு? உன்னைத்தான் வதை முடிக்க உமையவள் நான் மாறி வந்திருக்கேன்டா, எந்திரிச்சு என் கூட சண்டைக்கு வா. மகடாசுரன் சிரிச்சான். ஏ பெண்டுகளா, பாத்திரத்துல பால் வாங்கி வச்சிருக்கேன் கொட கொடமா, அதை குடிச்சிட்டு ஆளுக்கு ஒரு செம்ப கோரி குடிச்சிட்டு பேசாம வீடு போய் சேருங்க. என்ன படைத்த ஈசனே பயந்து போயிருக்கின்றாய். கண்ணன் வந்தாரையானால் காத வழி ஓடி இருப்பார். சிவன் வந்திருந்தாரையானால் செத்து போயிருப்பார். நீங்க வந்து என்னை வதை முடிக்க போறீங்களா? அப்படி என்று மகுடாசுரன் கேட்க வேண்டி சிரித்தா. ஏய் மகுடாசுரா, ஆளை பார்த்தா என்ன எடை போடுதே என்ற அம்பிகை எப்படி வாரா தெரியுமா? 8 பேரு ஒன்று கூடி, 8 பேரு ஒன்று கூடி, 2 கரங்களோன் 16 ஆயுதம் கையால் எடுத்துக்கோ, துர்க்கையாக வாரா, துர்க்கையாக என் தாயான மாரியம்மா. அவ 2 கரங்கள்
ஆயுதத்தோடு ஆகாயம் பூமிக்குமாய் அந்தரமாக நிற்கிறார். மகுடாசுரன் எழுந்திருத்த அம்மாவோடு யுத்தத்துக்கு வாரா. வாளை உருவி அம்மா மகுடனுடைய தலையறுத்தார். தலையாருக்காருக்க மாட்டு தலையறுத்தா குதிரை முகமுளைக்கு, குதிரை முகத்தை அறுத்தா சிங்க முகமுளைக்கு, சிங்கம் தலையறுத்தா கடுவா முகமுளைக்கு, இப்படி மாறி மாறி அறுக்கறுக்க தலைமுறைக்கு அரும்பாவி மகுடனுக்கு ஒரு சட்டு ரத்தம் பூமியிலே விழுந்தால் 1000 மகுடனாக வருகிறார். எங்க பார்த்தாலும் நின்னு சிரிக்கான். அவன் சிரிப்பு பார்க்க ரொம்ப அவனை தான் நிற்கான். அதேதான் நீ தூங்குதால எழுப்பிடுற உங்களுக்கு அதான் உதாரணம் வேணுங்கிறது. அதாவது டீ கடை வச்சா ஒரு சோடா கடை வச்சிருக்காரு. 2 சட்டு ரத்தம் பூமியிலே விழுந்தால் 2000 மகுடனா வாரா. ஆமையா இப்படி மகுடாசுரனை வதை முடிக்க முடியாமல் அவன் பாம்பா போனா அம்மா கீரியா போறா. இப்படி மாறி 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 8 நாளா யுத்தம் நடக்கு. யுத்தம் நடக்க நடக்க அம்மா ஒரு கட்டத்துக்கு மேலே மகுடனை வதை முடிக்க என்ன செய்யனே தெரியாம திணறி நிக்க. பார்வதியே அபாயம் என்று சொன்ன போது அந்த பார்வதா தேவி கோரப்பல்லை பிடுங்கி அப்பேற்பட்ட கற்பக மரத்துக்கு பின்னால அதே மாதிரி அவன் போய் சரி இந்த பழையபடி இந்த உனக்கு இந்த நாட்டத்தார நீ அரசு செய்ய சொன்ன அப்போ சொன்ன அதாவது அம்பிகையுடைய சரி கரங்கள் என்னுடைய மார்பிலே பட்டதுனால இனிமேல் வந்து இந்த மாநில செம்மு எனக்கு தேவையில்லை, இனிமே நான் வாழ மாட்டேன் பூமியில அப்படி என்று சொன்ன போது அம்மா உனக்கு அப்படியே வாக்கு வரங்களை தருகிறேன் என்று சொல்லி மகுடனுக்கு தனக்கு முன்னாலே நிலையம் போட்டு தருவதாக படப்புகள் எல்லாம் போட்டு தருவதாக வாக்கு வரங்களை கொடுக்க அவள் சூலாயுதத்தை கையிலே எடுத்து அவள் சூலாயுதம் கையில் எடுத்து மகுட தொண்டையில குத்து அவன் உதிரத்தை தான் குடிக்காட அம்மா உதிர காளியா வாராள அவ படுகை லிங்கத்தை தான் எடுத்து அவள் மகுடனை தான் வதை முடித்தாள். அவள் வதை முடித்தாள். எங்க அழகு மாறி அம்பிகையா மகுடனை தான் வதை முடித்து கைலாச மலையதற்கு மகுடாசுரனை வதை முடித்து இரத்தவரி கோலமாகவே கைலாசத்துக்கு அம்மா வந்து கொண்டிருக்கிறார். சிவபெருமான் பார்த்தார், இவ மகுடாசுரனை கொண்டு இரத்த வெறியோட வாரா. நான் வேற இடப்பகண்டாரம்னு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே பார்வதிக்கு கொடுத்தாச்சு, இனிமே இவளுக்கு எப்படி கொடுக்க முடியாது. அதனால இவளை ஏமாத்தணும்னு தெரிஞ்சா நம்மளை சும்மா விட மாட்டா என்று பார்வதியின் மடியிலே 6 மாத குழந்தையாகவே ஆண்டவன் படுத்திருக்க அவ 8 பேர் வந்து கேட்டா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிரு பார்வதி. புருஷனா வேணும்னா என்ன பிள்ளையா வச்சுக்கடி, கணவனா வேணும்னா என்ன கை குழந்தையா வச்சுக்க அப்படின்னு பார்வதி பகவானை தூக்கி மடியில போட்டிருக்கா. இவ 8 பேரும் கைலாசத்துக்கு வந்தாள். அக்கா பார்வதி அத்தா எடப்பாகண்டாரம்னு சொன்னாரு, எங்க இருக்காரு? அவர் போய் 8 நாளாச்சு. நீ நல்லா இருக்கியா? நல்லா தான் இருக்கேன். அகமா போய் 8 நாளாச்சு. படியலுக்கு போன மனுஷன் இன்னும் வரல. படியலுக்கு போனவர் இன்னமும் திரும்பி வரலையா? ஆமா. அப்ப ஆண்டவன் எப்ப வருவாரு? அவர் சௌரியம் போல வருவார். இப்ப அதையா நீ காட்டிக்கிட்டு இருக்க? ஆமா, அவர் வந்தா தான் நான் வர வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போவேன். அப்படியா? ஆமா, அவர் பையன் வருவார். நீ உங்க இடத்துக்கு போங்க. தாயே மாரியம்மா, அத்தா ஆண்டவன் முன்ன மாதிரி ஆளு கிடையாது. எப்படி போனா போனவரு, வந்தா வந்தவரு, நின்னா நெளிஞ்சவரு, விழுந்தா கட்டமுன்னு போயிட்டாரு. அதனால அவர் திரும்பி வரணும்னா 8 நாள் ஆகும். 8 நாள் ஆகும். 8 நாள் வரைக்கும் நீ இங்கே இருக்க போற. எத்தனை நாள் ஆனாலும் அத்தா வரட்டும். இந்த மடியில போட்டிருக்கு இந்த பிள்ளை யாரு கொண்டா கொஞ்சம் பாத்துட்டு தார. திடீர்னு இந்த பிள்ளை உன் மடியில இருக்கு, இது யாரு கொடுத்தா? இது யாருடைய குழந்தை? யாரு கொடுத்தான்னு கேட்க பகவான் தான் கொடுத்தாரு. ஆண்டவன் கொடுத்தாரா? ஆமா. ஏற்கனவே உனக்கு 2 பிள்ளை உண்டு. ஆமா.
மூத்த மகனுக்கு ஆணை முகம் இருக்கு, அவனை எனக்கு தெரியும். ரெண்டாவது உள்ளவனுக்கு 6 முகம் இருக்கு, அவனை எனக்கு தெரியும். சரி, இந்த பிள்ளை யாரு? அவங்க 2 பேரும் பூலோகத்துக்கு போயிட்டாங்க. சரி, கொண்டு அவன் பிள்ளைய ஒரு முத்தம் கொடுத்துட்டு தாரு. 2 பக்கம் அரிய களு, நல்ல நாட்டு உள்ளிய களு, நல்ல முளவத்தல களு. ஆமா, உனக்கு என்ன தேவையோ கேளு. சீரைய கேளு, சட்டைய கேளு, லவக்கைய கேளு. நான் போட்டிருக்க சட்டைய கேளு. உனக்கு பெருசா இருக்குன்னு சொன்னா புடிச்சு தச்சுக்கோ. அதே மாதிரி நான் உடுத்திருக்க சேலைய கேளு, நான் தந்துருந்தேன். ஆமா, ஆனங்கரு என்ன பிள்ளைய மாத்திரம் காக்காத, குழந்தைய மட்டும் காக்காத. ஆமா, பாத்துக்கோ. நீ ரத்த வெறியோட வந்திருக்க, சீர் தட்டிரும். அப்படி என்று சொன்ன போது என்னையா பிள்ளையை பார்ப்போம் என்று மாரியம்மா இங்கிழுத்தா. ஆமா, பார்வதி அங்கிழுத்தா. சிவபெருமான் இனி இவளோடு இருந்தால் அவளை இப்படியே விட மாட்டா. 2 பேரும் 2ஆ பிச்சிருவா. அப்படின்னு இவங்க வெட்கப்படும் அளவுக்கு வேறு ரூபம் எடுக்க வேண்டும் என்று அவர் வண்டூரே மலையடியில வைரப்பார தன்னதில அவர் நிர்வாண சொரூபமாக சிவபெருமான் ரூபம் கொண்டு ஆண்டவன் நிர்வாண சொரூபமா வண்டூரி மலையில வைரப்பாறையில நிக்காரு. அன்னைக்கு அம்மா வெட்கப்பட்டு திரும்பினா வடக்கு முகமா. வெக்கங்கட்ட மனுஷன், பெண்கள்னு பார்க்காம இந்த ரூபத்தில் நிக்கிறையா மனுஷன். இப்பேற்பட்ட அவதாரத்திற்கு என்ன பெயர் கொடுக்கலாம் என்று வண்டூரி மலையிலே வைரப்பாறையிலே பிறந்ததனால அப்பாணி வண்டிக்கார வைரவ சாமி, ஏ வைரவ சாமி என்று வள்ளல் பகவான் பெயர் கொடுத்தார். உனக்கு வண்டிக்கார வைரவசாமி என்று பெயர்நாமத்தை கொடுக்க அப்பந்தான் பார்த்தா என் தாயாகப்பட்டவா 8 பேரும். இறைவா, நீங்க இடப்பகம் தாரம்னு சொன்னீங்களே, எங்களுக்கு எப்ப தர போறீங்க? நான் ஏற்கனவே பார்வதிக்கு கொடுத்து விட்டேன். நீ ரத்த வெறி கோலமா வந்ததனால இனி இந்த கைலாசத்துல உனக்கு இடமே கிடையாது மாரியம்மா. சைவ கைலாசத்துல நீ அசைவமாக்கிட்ட. நீ பூலகத்துக்கு போ, புகழாக வாழப்பாரு. நான் இப்படியே போல எவ்வளவு என்ன மதிப்பாளா? மதிக்க மாட்டாங்க. மனசே வெறும் நீசே. அதனால அவங்களை அடக்கி ஒடுக்கி எங்க போறிய? வாங்க வாங்க. அப்ப இவ்வளவு எங்க போயிருந்திய? அவங்களை அடக்கி ஒடுக்கி ஆள வேண்டும் என்று சொன்னால் 21 முத்து வரங்களை எனக்கு தர வேண்டும் என்று சொல்ல வாந்திக்காரி, பேதிக்காரி, காய்ச்சல்காரி, தும்மல்காரி, சிச்சிலிப்பு என்னென்ன இருக்கோ அத்தனை வகையும் எனக்கு தாங்க. மனிதர்களை ஆட்டி படைத்து அடிமையாக்கி வைத்திருப்பதற்கு என்று சொல்ல இப்படி பச்சை முத்து வரங்களை பகவான் அப்படியே பண்ண பெட்டியிலே அள்ளி கொடுத்தார். அழுக்கு போட்ட கிழக்கு பெட்டியிலே ஆண்டவன் அவளுக்கு 21 முத்தை அள்ளி கொடுக்க இவ பச்சை முத்து வரத்தை வாங்கிட்டு பகவானிடத்தில் சொல்லிவிட்டு புறப்பட்டு கைலாச வாசலுக்கு தான் வந்திருக்காரு. ஆறுதல் சும்மா இருக்க கூடாது. அவர் இருக்க மாட்டார்ல தாயே. என்ன பெட்டியில 8 பேர் என்ன கொண்டு போறீங்க? சும்மா இருக்கேரா. முத்து வாங்கிட்டு வர. முத்து வர வாங்கிட்டு வரியா? ஆமா. இந்த முத்து முளைக்குமா முளைக்காதுன்னு உனக்கு தெரியுமா? இது வரைக்கும் பார்க்கலையா? ஆமா. அப்போ பூலகத்துக்கு போய் இந்த முத்து முளைக்கெல்லாம் என்ன செய்வீங்க? அதுதான் யோசனை பண்ணணுமே. அதனால முத்து முளைக்காதான்னு போட்டு பார்த்துட்டு பரிசோதனை பண்ணிட்டு போனா என்ன? நாரதர் இங்க வாரு, உண்மை மேல போடட்டுமா? ஏன் மேல போட்டா உனக்கு எங்க புண்ணியமும் கிடையாது. ஆமா, பண்டாரத்திட்ட விதிதா இருக்கு. உங்களுக்கு வரம் கொடுத்தது யாரு? அந்த பகவானுக்கு போய் முத்த போட்டு பாருங்க. அவர் மேல அள்ளி போடுங்க. முளைக்காதான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பாத்துட்டு வாங்க. அப்படி என்று சொன்ன போது காளியர்கள் இதுவே நமக்கு நல்ல தருணம் என்று மறந்தான் நம்மளை எத்தனாட்டம் எரிச்சு பிறகு உண்ணாரு. நமக்கு நம்ம அத்தான் தான் குறி. வாங்கடி போவோம் அப்படின்னு ஆண்டவன் வரக்கூடிய வேளையிலே சாயங்காலம் திருவாத்திமூடுக்கு பக்கத்துல சிவனை எதிர்பார்த்து 8 பேரும் காத்திருந்தார். ஆண்டவன் படியிழந்து முடித்து கைலாசம் வரும்போது 21 முத்தெடுத்து அவ முத்தெடுத்து மாறி ஈசன் மேல போடுவாளா. அவளை 21
ரத்தோட்டம் போகுது. ஐயோ சிவனுக்கு முடியல. ஆமா அதான் சொல்லிருக்காங்க அந்த காலத்துல என்னய்யா நோயானது பேதின்னு சொல்லுவாங்க அதுக்கு. ஆமா ஆமா பேதி நோயை ஏறி விட்டுட்டா. அடே அந்த காலத்துல ஒரு கொடிய நோயா இருந்திருக்கு. பேதி வந்து அப்ப ரொம்ப பெருசா இருந்துச்சு. இந்த கொரோனா வந்து பாத்தீங்களா அதை விட கொடியதா இருந்திருக்கு. ஆமா பேதி இப்ப சொல்லுவாங்க ஏதோ ஒண்ணு பேதியில கொண்டு போவ அப்படிம்பாங்க. சரி ஆமா பெரியவங்க பிள்ளைங்க பேச்ச கேட்கலன்னா திட்டுவாங்கல்ல. பேதியில போவ ஆமா சொன்னதே கேட்க மாட்டேங்க. ஆமா கொல்லையில போவோம் அப்படிம்பா கொல்லையில அப்படின்னு பேசுவாங்க. அந்த நோய்க்கு பேர் அப்படி நோய் அம்மியா வயத்தோட்டமா போய் செத்துருவாங்க. அந்த காலத்துல வயிற்றால போய் செத்துருக்காங்க. அப்படி இருந்திருக்கு. அப்போ அத மாதிரி இறைவனுக்கு முடியாம வாந்தி வயத்தோட்டமாகி இரவனால இருக்க முடியல கிறங்கிக்கிட்டு இருக்காரு. பார்வதி கை தாங்களாக கைலாசத்துக்குள்ள அழைத்து வந்து பகவான படுக்க போட்டா. படியிழந்த களைப்பு தான் முழுக்க இவருக்கு காய்ச்சல் வர்றது மாதிரி இருக்கு அப்படின்னு சுக்கு தண்ணியை குடிநீர் போட்டா, மிளகு தண்ணியை குடிநீர் போட்டா, இஞ்சி தண்ணியை குடிநீர் போட்டா. இறைவனுக்கு கொடுத்தா காய்ச்சல் கூட முட்டை அடிக்கி காய்ச்சல் மரம் மாதிரி அடிக்கி கண்ணு ரெண்டும் கட்டுது சிவனா. ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மறுநாள் பொழுது விடிந்தது. சிவபெருமானுக்கு அம்மா போட்ட முத்தம் அங்கங்க லேசா தெரியுது. இரண்டாவது நாள் பார்த்து இறைவனுக்கு லேசா முளைத்திருக்கு. இப்படி 8 நாளைக்குள்ள மாறி போட்ட முத்து இறைவனுக்கு அங்கமெல்லாம் முளைத்திருக்க ஆண்டவனால பிறண்டு கூட படுக்க முடியல. உச்சியில இருந்து உள்ளாங்கால் பாத வரைக்கும் ஊசி குத்தகம்னா அதுக்கும் இடம் இல்லை. பகவான் மேல சடச்சடையா அம்மா முத்த அள்ளி போட்ட உடனே கண்ணால பார்க்க முடியாத பகவான பிறண்டு கூட படுக்க முடியலன்னா அப்ப எப்படி இருக்கும்னு பாருங்க. தலவாழை இலை விரித்து விளக்கண்ணைய தடவி சிவபெருமானை படுக்க போட்டு வேப்பலையை கொண்டு பார்வதி வீசி கொண்டிருக்கிறார். இறைவன் கண்ணீரை வடிக்கிறார். நான் இருப்பேனோ இறப்பேனோ தங்கைமாரிடத்திலே பகவானை உயிர் பிச்சையாக கேட்க வேணும் என்று பார்வதி வடக்கு வாசல் கோட்டைக்கு வந்தார். 8 பேர் ஊஞ்சல் கட்டி விளையாடி கொண்டிருந்தார். தாயே மாரியம்மா போட்ட முத்தை இறக்கலைன்னா என் பகவான் மாண்டு போவார் அம்மா. தாயே வண்டி போட்டு மடி பிச்சையா எனக்கு பகவானுடைய உயிரை எனக்கு உயிர் பிச்சையா எனக்கு மாங்கல்ய பிச்சை மடி பிச்சை தாவென்று சொல்லி பார்வதி வண்டி போட்டு கேட்டார். மனமிறங்கிய என் மாரியம்மா ஆண்டவனுக்கு நான் போட்ட முத்தை இறக்கி தாரேன். எத்தனை முறை எங்களை ஏமாத்தி இருப்பாரு. முத்து முளைக்கலையான பரிசோதனை தான் பண்ணி பார்த்தேன். ஒன்னு ஆண்டவனுக்கு ஒண்ணும் ஆகாது, பயப்படாத. நான் போட்ட முத்தை இறக்கணும்னா நீ எனக்கு அதற்கு தகுந்த பூஜைகளை கொடுக்கணும். என்ன செய்யணும்? இறைவனுக்கு 6 தண்ணி ஊத்தி 7ஆம் தண்ணி எண்ணெய் தண்ணி ஊத்தி 7ஆம் தண்ணி எண்ணெய் தண்ணி ஊத்தி 7ஆவது தண்ணி ஊத்தும் போது ஆவரங்குளை சாரடிச்சு போட்டு அதோடு வேப்பிலையை உருகி போட்டு மனமுறியாத மஞ்சளை இடிச்சு போட்டு ஆமா முக்கட்டு எண்ணெயை ஊத்தி சிவபெருமானுக்கு தண்ணிகளை ஊத்தி ஏறு பொழுதுல தண்ணி வச்சு இறங்கு பொழுதுல நீரை ஊத்து. அதற்கு அடுத்தால வீடு வீடாக இரண நெல்லு வாங்கி ஊசுன்னு சொல்லாம உரலிலே குத்தி கூட பிறந்ததுக்கு நான் தெரிஞ்சவா போய் பிச்சை எடுக்கேன். எனக்கு துளுமாவை இடிச்சு வைக்கணும், பானக்கரையும் காய்ச்சி வைக்கணும், கேப்ப கூழு வேணும், சக்கரை பொங்கல் வைக்கணும், இளநீரை கொத்தி வைக்கணும். பல வகையா எனக்கு படப்பு போட்டு மதுப்பான பொங்க வச்சு படக்குத்தி அம்மாளுக்கு துளுமாவை சூறையிட்டு கொடுத்து பிச்சை எடுத்துட்டு வந்து நான் தெருவில் அள்ளி போடுறேன்.
சேட்டை பண்ணாம இருக்கணும்ல. ஆமா சரி சொன்னதை மட்டும் கேளு. கேக்க. அப்போ கடைசியாகவே வடக்கத்தி அம்மாளுக்கு சூறையிட்டு சரி அதோடு என்ன குளவு போட்டு கூப்பிட்டா நான் போட்ட மொத்தம் இறக்கித்தாரேன். என்ன மாரியம்மா கேட்ட போது என்னையா ஆண்டவனுக்கு 6 தண்ணி ஊத்தினா 7ஆம் தண்ணி எண்ணெய் தண்ணி ஊத்தி வீடு வீடாக இறந்த நெல்லு வாங்கி ஊசுன்னு சொல்லாம உரல்ல குத்தி கை செவக்க குத்துனா அம்மாளுக்கு வேப்பல காப்பு மட்டும். அம்மாளுக்கு வேப்பல காப்பு தான். நம்ம தான் இனிப்புக்கு சக்கரை போடுதோம், கருப்பட்டி போடுதோம், மண்டை வெல்லம் போடுதோம். ஆனா அம்மாவுக்கு வேப்பலை காப்பு. துளு மாவு எடுத்து வைத்து கரைத்து வைத்து சர்க்கரை பொங்கல் வைத்து கேப்ப கூழ் காய்ச்சி வேப்பிலையை உருகி போட்டு அதோடு இளநீர் பல வகை அம்மாளுக்கு படப்பு போட்டார். வேப்பிலை தோரணத்தோட மதுப்பானை பொங்கல் வச்சு வடக்குத்தி அம்மாளுக்கு சூறையிட்டு கொடுத்து பார்வதா தேவி கொலவ போட்டு அழைக்க கொலவ போட்டு அழைத்த போது மனம் இறங்கி மாறி வாரா அவ வேப்பிலைய கையில் எடுத்து போட்ட முத்த இறக்க போறா நீங்க போடுங்கம்மா ஒரு உச்சி மகாளி இறக்குவாளா அவ கண்ணத்தில போட்ட முத்த காளியம்மா இறக்குவாளா அவ மாரடியில போட்ட முத்த மாரியம்மா இறக்குவாளா வயரடியில போட்ட முத்த வடக்குத்தி அம்மா வந்து இறக்குவாளா அவர் அரையடியில போட்ட முத்த அழகு பார்வதி அம்மா இறக்குவாளா
மாநகரத்திலே சேனை தலைவர் சமுதாய மக்களிடத்தில் நிலையத்தை வாங்கி ஆண்டுக்கு ஒரு முறை கொடை போட்டு கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து தேடி வந்த மக்களுக்கு திருவாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து இந்த போக்குவரத்து மக்களுக்கு காவலாகவும் அமர்ந்து கொண்டு என் தாயாகப்பட்ட இந்த அழகுமாரி அழகு பார்வதி அம்மா அட்டகாளியர்கள் 8 பேர்களும் இந்த மக்களை எல்லாம் ஒரு பயிராக வளரச் செய்து மக்கள் ஒரு பயிராக அழகுமாரி அம்மா ஒரு வேலியாக என்றென்றைக்கும் காவல் காத்து வருகின்றார். ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.